எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் ஜலேபி பண்ண போகிறேன். எப்படி பண்ணது பார்க்கலாம். 2 கப்பு சுகர், 1 கப்பு தண்ணி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ நம்ம சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம சுகர் சிரப்பு ரொம்ப திக்காகவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தயிர் 1/4 கப்பு, ஒரு 2 பிஞ்சு சாஃப்ரன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லம்ப் இல்லாமல் நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். ஆனால் நம்ம மாவு ரொம்ப தின்னாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கெச்சப் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பாட்டில் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கு, நல்லா க்ளீனான பேக்கு எடுத்து இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கையாலேயே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜிலேபி பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் வந்துட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜிலேபி நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்த பிறகு நம்ம எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 மினிட்டு நம்ம அப்படியே சுகர் சிரப்பில் வச்சுட்டு நம்ம அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாட்டிலில் ஆட் பண்ண மாவை நம்ம பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம சுட்டு நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.